சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 13/8/2024 செவ்வாய்க்கிழமை, ஆடி மாதம் 28ஆம் நாள். அஷ்டமி திதி காலை 9:32 வரை, அதன் பிறகு நவமி திதி. விசாகம் நட்சத்திரம் காலை 10:44 வரை, அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ அல்லது ஒரு நிலையில் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ல் மறைகின்ற சந்திராஷ்டமம் நாள் இன்னைக்கும் நாளைக்கும் சந்திராஷ்டமம். ஆனாலும் சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறார். வளர்பிறையில் கிட்டத்தட்ட அஷ்டமி திதி தாண்டி வந்துட்ட ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறனால பெரிய அளவில் அப்படி ஒன்று சோதனைகள் ஏற்படாத ஒரு சுப சந்திராஷ்டமமாகவே இந்த சந்திராஷ்டமம் அமையும். ஆனாலும் இன்னொரு பக்கமும் பார்க்கணும், செவ்வாய் பார்வையும் இருக்குது, சனி பார்வையும் இருக்குது. ஒரு கலந்து கட்டின சந்திராஷ்டமமாக காலையிலேருந்து ஒரு மதியம் 3 மணி வரைக்கும் என்னடா அது ஒன்றுமே நடக்கலையே, ஜவ்வாட்டம் இழுத்துக்கிட்டே போதே, இந்த மாதிரியான அமைப்புகள், எண்ணங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு மதியம் 3 மணிக்கு பிறகு கொஞ்சம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த இரட்டை நிலை இன்றைக்கும் இருக்கும், நாளைக்கும் இருக்கும். ஆக முதல்ல எதுவும் இழுத்து கொண்டே போய் அதற்கு பிறகு டக்கென்று சுறுசுறுப்பாக முடியக்கூடிய ஒரு சந்திராஷ்டமமாகவே இந்த அமைப்புகளை சாதக பாதக இரண்டும் கலந்த அமைப்புகளாகவே சொல்லிடலாங்க. பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கும் தெரியாதவங்களுக்கு அல்லது தெரிஞ்சவங்களுக்கு சும்மா அப்படி இப்படி தூக்கி கொடுத்துட்டேன் அப்படின்றது வேண்டாம். பேங்க்குக்கு போயிட்டு வர வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கவனமும் ஒரு முன்னெச்சரிக்கைத்தனமும் கண்டிப்பாக இருக்க வேண்டியது அவசியம். தூர பயணங்கள் போகிறவங்க, சூட்கேஸில் நகை பணம் கொண்டு போகிறவங்க கொஞ்சம் உடைமைகளின் மீது கவனமாக இருக்க வேண்டிய, கொஞ்சம் சாதகமும் பாதகமும் நல்லதும் கெட்டதும் கலந்த சந்திராஷ்டமமாகவே அமைஞ்சிருக்குதுங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் வலுத்து குருவின் பார்வையில் அமைந்திருக்கின்ற சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மங்கள விஷயங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஆணுக்கு பெண்ணையும், பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்துகின்ற யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். எதிர்பாலினத்தவர் மீது கொஞ்சம் ஈர்ப்பு வரக்கூடிய அமைப்பு. சந்திரன் எப்போது 7ஆம் இடத்துல இருந்தாலும் அல்லது 7ஆம் அதிபதியே சந்திரனுடைய பார்வையில் இருந்தாலும், ரெண்டும் பாருங்கள் இன்றைக்கி அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. 7ஆம் அதிபதியும் சந்திரனுடைய பார்வையில் இருக்க, குரு அப்படியே சந்திரனை பார்க்கக்கூடிய தன்மையில் எதிர்கால வாழ்க்கை துணைவர் யாருக்கிட்ட நம்முடைய வாழ்க்கை போகும், எந்த நட்பு நமக்கு நீடிக்கும், எந்த உறவு நீடிக்கும், இது போன்ற அமைப்புகளில் கண் திறப்பு, கண் விழிப்பு சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. இவர்தான் நல்லவர், இவர்தான் கெட்டவர் அப்படிங்கிற மாதிரியான அடையாளங்கள் தெரியக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இப்போது கண்டிப்பாக இருக்காது. சிலருக்கு பார்த்திங்கன்னா வடமேற்கு திசை நோக்கிய பயணங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு. ஒரு மத்தியானம் 3 மணிக்கு பிறகு வடமேற்கு திசை நோக்கி ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் சட்டக்குன்னு சுருக்கா அப்படியே போயிட்டு வந்துடலாம். அப்படி போயிட்டு வர்றதுல இந்தந்த மாதிரியான ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது என்பது மாதிரியான பயணத்தின் முடிவில் அல்லது இந்த பயணத்தின் நோக்கம் நல்ல விதமாக நிறைவேறக்கூடிய ஒரு யோக நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு சந்திரன் 6ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். கடன் பற்றின கலக்கங்கள் கொஞ்சம் குறையும். ரொம்ப நாளாகவே ஒரு வட்டி மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், வருமானத்தில் பாதி அப்படியே அங்கே போகுது, அல்லது 2 பேர் சம்பாதிக்கிறோம் வீட்டில், ஒருத்தருடைய அமைப்பு அப்படியே கடனை கட்டுவதற்கு, வட்டியை கட்டுவதற்கு போய்கொண்டே இருக்கிறது, இன்னொருவருடைய சம்பாத்தியத்தில் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கடன்லாம் அடைஞ்சதுன்னா கொஞ்சம் சேர்த்து வைக்கலாங்க. ஒரு வீடு வாங்க முடியும், ஒரு வாகனம் வாங்க முடியும், இந்த மாதிரியான எதிர்கால தேவைகளுக்கான திட்டமிடுதல் இருக்க முடியும் என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடனை அடைச்சிடுறதுக்கான வழிமுறைகள், யோசனைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த வீட்டை விற்று, இந்த காட்டை விற்று அல்லது ஏதேனும் ஒரு பொருளை விற்றாவது இந்த இடத்துலேருந்து கடன் தொல்லை, வட்டி தொல்லை போன்றவைகளை ஒழிச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம். அதுக்கப்புறம் வரக்கூடிய வருமானத்தை சேமிக்கலான்ற மாதிரியான கடன் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்ட சில விஷயங்களை நிவர்த்தி கிளியர் பண்ணிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மருத்துவம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஒரு 5 வருஷமாகவே நல்லா இல்லை, 3 வருஷமாகவே நல்லா இல்லை, எந்த மருத்துவம் பார்க்கலாம்? ஆயுர்வேதம் பார்க்கலாமா, சித்தா பார்க்கலாமா, அலோபதி பார்க்கலாமா, இந்த டாக்டரா அந்த டாக்டரா, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் தெளிவுகள் கிடைக்கக்கூடிய, எதிலும் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 5ஆம் இடத்துல நீச்சத்தை அடைந்திருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம்ன்ற ஒரே மங்கள யோகம் தான் அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு. வளர்பிறை சந்திரனாக வேற இருக்கிறார் இல்லையா, பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டு இருக்கிறார். அர்த்த சந்திரன் சொல்லுவேன், பாதி ஒளி பொருந்திய சந்திரனாக வந்து விட்டார். ஆக பாதி தன்னம்பிக்கை வந்துருச்சு இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு, ஒரு தைரியம் வந்துருச்சு, ஒரு எல்லாத்துலேயும் ஒரு புத்துணர்ச்சி, சமாளித்து கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை வந்து விட்டாலே பாதி கஷ்டங்கள் தீர்ந்து போச்சுன்னு அர்த்தமுங்க. கஷ்டம் வந்திருக்குது, கஷ்டம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த கஷ்டத்தை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஐயா நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்யா, முடிச்சிருவேயா அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்துட்டாலே ஒரு நல்ல துவக்கம் பாதி முடிவின் ஆரம்பம்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி தன்னம்பிக்கையுடன் எதையும் அணுகிறது பாதி பிரச்சனைகளை தீர்த்துரும். அப்படி ஒரு பிரச்சனைகள் தீர்க்கிற நாள் இன்றைக்கு கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே. 5ஆம் பாவகம் இன்றைக்கு வலிமையாக இருக்கிறது. இது வரைக்கும் இல்லாத ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய தன்மை கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. இது வரைக்கும் அங்கே போனேன் இங்கே போனேன், அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன், அது சரியா இல்லை இது சரியா இல்லை, வேலை நல்லா இல்லை, தொழில் நல்லா இல்லை, குடும்பத்தில் ஒன்றும் சரியா இல்லை, குடும்பத்தில் யாரும் என் பேச்சை மதிக்கிறதே இல்லை, நம்ம பேச்சை மதிக்கிற மாதிரி இங்கே இருக்கணுன்றது நமக்கு சில விஷயங்கள் இருக்கணுமே, இதெல்லாம் போட்டு குழப்பி கொண்டிருந்த மனசு இன்றைக்கு தெளிவாகக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் சுபச்சந்திரனாக ஒளிமிகுந்த சந்திரனாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. வீடு வாகன மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இளையவர்களுக்கு இன்றைக்கு கல்வி அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதை படிக்கலாம், என்ன படிக்கலாம், மேற்படிப்பு என்ன படிக்கலாம், எங்கே போய் படிக்கலாம், யாருடன் படிக்கலாம், யாரிடம் படிக்கலாம், எந்த கல்வி நிலையத்தில் படிக்கலாம், இந்த மாதிரியான சிலபல ஏன் எதற்கு எங்கு எப்படி என்பது போன்ற அமைப்புகளில் இன்றைக்கு அப்படியே உங்களுக்கு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய கால பயணம்னு சொல்லுவேன், ஒரு 300-500 கிலோமீட்டருக்குள்ளே இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு திரும்பி வர்ற மாதிரி ஏதாவது ஒரு பயணம் அமைஞ்சு அந்த பயணத்தின் மூலமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அதிகார அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அல்லது பணம் பற்றிய விஷயங்களில் சில ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்கிற இடத்துல வெறும் ப்ளஸ்ஸாகவே வரக்கூடிய தன்மைகள் என சிம்மராசிக்காரர்களுடைய நல்ல நாளுங்க இந்த நாள். சுகம் கிடைக்கக்கூடிய நாள். குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் இன்றைக்கி ஒரு மதியம் சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு மேலே இருக்கும். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட, குடும்பத்தார்கிட்ட, கணவர்கிட்ட மனம் விட்டு பேசி அதன் மூலமான நன்மைகள் மேன்மைகளை அடையக்கூடிய 4ஆம் இடத்து சந்திரன் இருக்கக்கூடிய சுபமான நல்ல நாளுங்க சிம்மராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாள். 3ஆம் இடத்துல சுபச்சந்திரனாக இருக்கிறார். இன்னைக்கு அறிமுகம் ஆகக்கூடியவர் ஒரு நாளில் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக ஒரு சில பலன்களை செஞ்சு கொடுக்கக்கூடியவராகவும், ஒரு நல்ல உறவினராகவும் நல்ல நண்பராகவும் மாறக்கூடிய தன்மைகள் இருக்குங்க. நட்பு எப்படிங்க உறவாகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நண்பர்கள்லாம் சில நேரத்தில் உறவினர்களாக ஆயிருக்கிறாங்க. அந்த மாதிரி அவரவருடைய ஒரு வயதிற்கு ஏற்றாற் போல ஒரு சில பல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. இதுவரைக்கும் அரசாங்க வேலையில் சரியாக இல்லை என்கின்ற எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்கள், ஏற்கனவே அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள், காவல்துறை, இராணுவம் போன்ற உடுப்பணிந்து செயல்படக்கூடிய செயல் அமைப்புகளில் சற்று ஒரு மாதிரியான சூழல்கள் சரியில்லாமல் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஒர்க்கு பண்ணுற இடத்துல கொஞ்சம் நல்ல விதமாக சந்தோஷமாக பண்ணக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அண்ணன் தம்பி உறவுகளும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குறிப்பாக தம்பி தங்கிகளுக்கு நம்ம உதவ முடியும். அவங்களே அண்ணன் அக்கால்களாக இருக்கிறவர்களுக்கு நல்லவைகள் செல்லக்கூடிய அமைப்பு. ஆக இன்றைக்கு ஒரு உயரிய அறிமுகம் கிடைக்கக்கூடிய, எதிலும் சுபமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலா ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதி இன்றைக்கு வாக்குஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் இடத்துல இருக்கிறார். வாக்கினால் ஜீவிக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கு துலா ராசிக்காரங்க நல்லா இருப்பீங்க. ஒரு ஆசிரியர் தொழில் செய்கிறவங்க, ஒரு வழக்கறிஞர் தொழில் செய்கிறவங்க, அல்லது பேசியே ஆக வேண்டிய சில விஷயங்கள், மார்க்கெட்டிங்னு சொல்கிறோம் இல்லையா, தொலைபேசியில் பேசக்கூடிய இளைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க. ஒரு கிரெடிட் கார்டு சம்மந்தமாக பேசுகிறது, ஒரு பேங்க் லோன் சம்மந்தமாக பேசுகிறது, இப்படிலாம் டார்கெட்டில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வாய்ஸு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலைமை இதில் இருக்கிறாங்க. எப்போ இதில் வெளியே வருவேன்னு தெரியலங்க. இந்த மாதிரி டார்கெட் அமைப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய அமைப்பு. வேலையில் மன அழுத்தம் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அந்த மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்பு. ஒரு நைட் ஷிஃப்ட்டு தான் போடுறாங்க, செகண்ட் ஷிஃப்ட்டு தான் போடுறாங்க, டே ஷிஃப்ட்டில் வரணும்னு நினைக்கிறேன். அந்த ஷிஃப்ட்டு மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இன்றிலிருந்து ஒரு 2 வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும்.
இருக்கும். இது வரைக்கும் பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு பிடித்தமான வேலைகள் வரக்கூடிய அமைப்பு, பணவரவு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, பெரியவர்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய ஒரு கடங்காரருக்கு கூட இன்றைக்கி வாங்கன்னா முதல் நாளே எடுத்து வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த வாரத்திலேயே ஒரு நல்ல ஒரு மாதிரியான ஒரு தன்னிறைவுன்னு சொல்லுவோம், பொருளாதார தன்னிறைவு ஏற்படக்கூடிய, தனலாபம் கிடைக்கக்கூடிய, பணவரவு கிடைக்கக்கூடிய சுபமான நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க. துளாராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கின்ற மிக சுலபமான நல்ல விதத்தில் எல்லாம் வந்தடையக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சந்திரன் செவ்வாய் குரு 3 பேருமே நேருக்கு நேரம் இருப்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பு. கேந்திர கோணங்களில் நண்பர்கள் இருக்கும் பொழுது மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். அதை விட மேலே எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உங்ககிட்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்ல நாள். அந்தஸ்து கௌரவம் உயரும். இன்றைக்கி விருச்சிகராசிக்காரங்க ஒரு மண்டபத்துக்குள்ளே போகிறீங்க, ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா நீங்கள் உள்ளே வந்த உடனே அப்படியே பார்த்து அப்படியே டக்குன்னு திரும்பி பார்த்து, பரவாயில்லையே ஆள் கொஞ்சம் தேஜஸாக இருக்கிறாரு, கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிறாரு பாருப்பா, கொஞ்சம் பல இருக்கிறாரு பாப்பா, சிரிச்ச முகமாக இருக்கிறாரு பாருப்பா. இந்த மாதிரி உங்களை பற்றி கொஞ்சம் பாசிட்டிவாக நினைக்கக்கூடிய, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்கின்ற மாதிரி உள்ளத்துக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை வெளியே தெரிகிற அளவுக்கு காட்டிக்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சந்தோஷம் இருந்தால் தானங்க நம்ம சந்தோஷமாக சிரிக்கவும் முடியும். அந்த மாதிரியான நிறைவுகள், சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் தீர்றது, கணவன் மனைவி அமைப்புகளில் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு மாதிரியான ஒரு கசந்து போய் கொண்டிருந்த அமைப்புகள் அப்படியே திரும்பி நல்ல விதமாக மாறுவது போன்ற சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 6-12 இடங்களில் அந்த சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. அட்டமாதிபதி உங்களுக்கு அவர் அட்டமாதிபதி இன்றைக்கு 12ஆம் இடத்துல மறைந்து நீச்சமாகி குருவின் பார்வையில் இருக்கிறார். அப்போ என்னாகும், விரயங்கள் நிற்கும், தேவையில்லாத செலவுகள் எல்லாம் நிற்கும். அசுப செலவுகள்னு சொல்லுவோம். அசுப செலவுன்னு மெடிக்கல் செலவு, ஒரு மாதம் தேவையில்லாமல் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், டாக்டருக்குன்னு ஒன்று எடுத்து வச்சிடுறேன், எனக்கோ கணவனுக்கோ மனைவிக்கோ அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ பிள்ளைங்களுக்கோ மாதமான 2000-3000 தூக்கி அப்படியே வைக்க வேண்டியிருக்கு. இது என்னைக்கு நிறுத்துறதோ தெரியலையே. இந்த மாதிரியான சுப அசுப அமைப்புகளில் விரய செலவுகள்னு சொல்லப்படக்கூடிய அசுப செலவுகள் நிற்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மாதமானால் ஒரு தேவையில்லாத வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், அந்த வீட்டை பூட்டி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், கடையை பூட்டி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த காசு இவர்களுக்கு போக வேண்டிய அளவிற்கு ஒரு வட்டி கட்டி கொண்டு இருக்கிறேன், இந்த மாதிரியான நிம்மதியற்ற செலவுகள் அத்தனையும் நிற்கக்கூடிய அமைப்புகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. சிலருக்கு பயண மேன்மைகள் உண்டு, கிழக்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும். அனைத்து அமைப்புகள்லேயும் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிற நாடுகள்லேயே நல்லவைகள், இங்கிருந்து போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பாஸ்போர்ட் விசா போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புன பயண மேன்மைகளும் வெளிநாடு வெளிமாநில மேன்மைகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் இருக்கிறார். கலத்திர ஸ்தானாதிபதியாக அவர் இருக்கிறார். ஆக என்ன, கணவனாலேயோ மனைவியாலோ லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் இன்றைக்கி உண்டு. என் மனைவிக்கு வேலை இல்லைங்க, ஒரு மனைவிக்கு ஒரு தொழில் வைக்கணும், நானே மனைவி பேரில் தொழில் வச்சுருக்கிறேன், இந்த மாதிரியான பெண்களின் பேரில், மகள் பேரில், மனைவி பேரில் தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். இது நாள் வரைக்கும் மனைவி கிட்ட தாங்க கையேந்திக்கிட்டே இருக்கிறேன், அந்த அம்மா இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்க, குடும்பமே இல்லைங்க, இவ்வளவு நாள் 3 வருஷம் நான் பட்ட கஷ்டத்தை என் மனைவி என்கின்ற இந்த ஒரே ஒரு மாதரசி, எனக்கு அந்த மனைவி இல்லைங்க, எனக்கு அம்மா, எனக்கு அதுதான் சாமி, இந்த மாதிரியான மனைவியின் மகத்துவத்தை அறிந்திருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்கார ஆண்களுக்கும் இன்னும் சில பல ஹெல்ப் எல்லாமே மனைவியின் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஐயா, ஆண்களுக்கே சொல்கிறீங்களே, பெண்களுக்கு சொல்லலையே, கணவன் மூலமான நிம்மதிகள் கிடைக்கும். என்ன இருந்தாலும் என்ன, என்னுடைய வீட்டுக்காரரு கஷ்டப்படுறாரு, இப்படி இந்த இடத்துல பணத்தை விட்டுட்டாரு, இப்படி இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணிட்டாரு, போனால் போகிறது போ, என்னுடைய கணவன் தானே, 1000 இருந்தாலும் என்னுடைய உடலில் பாதியாக அவனுக்கு இருக்கிறானே, இந்த கணவர் இனிமேல் நல்லா இருப்பார் அப்படின்ட்டு அவருக்கான உதவிகளை செய்யக்கூடிய அமைப்பும் இங்கே பெண்களுக்கு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் இருவருக்குமே சந்தோஷம் அளிக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் குருமங்கல யோக, குருச்சந்திர யோக, கஜகேசரி யோக அமைப்பில் இருக்கக்கூடிய சிறப்பான நாளுங்க இன்னைக்கு. 6ஆம் அதிபதி நீச்சமாகி அதுக்கப்புறம் அவர் வலிமை அடையக்கூடிய அமைப்பு. எல்லா நிலைமைகள்லையும் கடன் பற்றிய கலக்கங்கள், நோய் பற்றிய கலக்கங்கள், எதிர்காலம் பற்றிய கலக்கங்கள் எல்லாத்தையுமே அப்படியே விட்டு விளக்கக்கூடிய அமைப்பாக இந்த நாள் இருக்கும். எதிர்காலம் பிளாங்காக இருக்குதுங்க, என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு வேலையை விட்டுட்டேன்,
தொழில் போய்கிட்டே இருக்குது, தொழிலை நிறுத்துகிற நிலைமைக்கு வந்துட்டேன், வியாபாரம் சரியா இல்லை, விவசாயம் கை கொடுக்கும்னு தெரியல, இந்த மாதிரியான ஒரு தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள், பிழைப்பு வரக்கூடிய இடங்களில் ஒரு பிளாங்காக இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளுமே அப்படியே நல்ல விதமாக ஒரு தளர்ச்சியே வேணாங்க, புத்துணர்ச்சி கிடைக்குங்க, மலர்ச்சி கிடைக்குங்கன்ற மாதிரி ஒரு புத்துணர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இன்று மாலை 4 மணிக்கு பிறகு அப்படியே விலகக்கூடிய, கும்பம் மறுபடியும் உற்சாகத்தை அடையக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஜீவனஸ்தானம் இன்றைக்கு வலிமையாக இருக்கிறது. வேலையை விட்டு விடலாமா என்கின்ற எண்ணத்திற்கு இன்றைக்கி பரவாயில்லை, வேலையை விட்டால் கூட நம்ம நல்லதாக பிழைச்சிக்கலாம் என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் நிச்சயமாக உருவாகும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் ஜீவன அமைப்புகளில் சில புதிய முடிவுகளை எடுத்து அதன் மூலமான வெற்றிகளை கும்பம் அடையக்கூடிய யோக நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய, தெய்வ அருள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள். குலதெய்வ தரிசனம் கிடைக்கும், நேர்த்தி கடன்களை நிறைவேற்ற முடியும். ஒரு சிறு குறு பயணத்தின் மூலமாக இஷ்ட தெய்வ தரிசனங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. வாழ்க்கையில் மனிதராக பிறந்து புனிதராக ஆனார்கள் இல்லையா, ஸ்ரீ மகாபெரியவர், பகவான் ஸ்ரீ ரமணர், பிரம்மேந்திரர், ராகவேந்திர சுவாமிகள், இவங்கள மாதிரியானவர்களுடைய அதிஷ்டானங்களை போய் இந்த வாரத்திலேயே தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் இருக்கும், ஆனால் அவர் நன்கொடை கொடுக்கறது, தானம் கொடுக்கறதுல மனசு இன்னைக்கு போகும். பரவாயில்லைங்க, 100 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல 200 ரூபாய் கிடச்சிருக்கு, அந்த மீதம் இருக்கிற 100 ரூபாயை தூக்கி நல்ல விதமான ஒரு செலவுகளை செய்கிறேன் என்கின்ற மாதிரியான ஒரு மன திருப்தி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அன்னையின் ஆதரவுகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும். அம்மா என்கின்ற தெய்வத்திடம் இன்றைக்கு சரியான முறையில் ஏதேனும் ஒன்றை அணுகி அவர்கிட்ட இருந்து ஒரு இதை பெற்றுக்கொள்ள முடியும். அம்மா, இந்த மாதிரியான ஒரு சம்மதம் எனக்கு வேண்டும், அல்லது நீங்கள் இந்த மாதிரி ஒரு உதவியை செஞ்சீங்கன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி இருப்பேன். ஒரு பென்ஷன் வரக்கூடிய அம்மாக்கிட்ட இருந்து ஒரு கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள், அல்லது தாயே மனமும் நமக்கு ஏதாவது செய்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் என அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர கேட்டிருக்கின்ற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் அப்படியே இழுத்துக்கிட்டே போகும். ஒருத்தருக்கு 2 பேருக்கு, சில பேருக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு வேலையை முடிப்பாங்க. அப்போ வாழ்நாள் முழுக்க ஒருத்தருக்கு இழுத்துக்கிட்டே போகிறதுக்கும் ஒருத்தருக்கு டக்குன்னு நடக்கிறதுக்கும் என்னங்க அர்த்தம்? ஏன் இவர் இப்படி இருக்கிறார், அவர் இப்படி இருக்கிறார்? இந்த வேலை இழுத்துக்கிட்டே போகிறவர் கொஞ்சம் புத்திசாலியாக கூட இருப்பார், டக்குன்னு வேலையை முடிக்கிறவர் கொஞ்சம் அரைகுறை ஞானம் உள்ளவராக அல்லது கொஞ்சம் படிப்பறிவு இல்லாதவராக கூட இருப்பார். ஆனால் பாருங்கள், எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். ஒரே வேலையை இவர் இப்படி இழுத்துட்டு போக, ஒருத்தர் இப்படி டக்குன்னு முடிக்க. இதற்கான அமைப்புகள் என்ன அப்படின்னு கேட்குறாரு. நேரங்காலம் தான் அப்படின்னு சொல்லுவேன். இந்த நேரம் காலத்தை தாங்க ஜோதிடம் சொல்லுகிறது. நேரம் காலம் நன்றாக இருக்கக்கூடிய ஒருவர், அவருக்கு அந்த டக்குன்னு இருக்கக்கூடிய அமைப்பு. அஷ்டமச்சனி, 7.5 சனி, ஜென்மச்சனியில் பாருங்கள் எல்லாம் ஜவ்வாட்டம் இழுத்துக்கிட்டே போகும். அதுவும் அஷ்டமச்சனியில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர அமைப்புகளை பார்த்தீங்கன்னா, இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது அஷ்டமச்சனி கொஞ்சம் படு வேகமாக இருக்கிறது. இப்போ இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பூச நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரத்தையும் எடுத்துடலாம். அப்போ கடகராசியில் பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை போய் இப்போ கேட்டு பாருங்கள். அப்போ அவர் 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து நீ ஆரம்பித்த வேலையெல்லாம் டக்குன்னு முடிஞ்சதா அல்லது கொஞ்சம் ஜவ்வாட்டம் இழுத்துட்டு போச்சான்னு பாருங்கள். பதிலே பேச மாட்டார். போங்கங்க, நீங்கள் வேற வேலையே முடியலைங்க அப்படின்னு சொல்லுவார். இதே மாதிரி கும்பராசியில் ஜென்மச்சனி இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க, இந்த 2 நட்சத்திரக்காரங்களுக்கும் அப்படியே இழுத்துக்கிட்டே போகும். அதே நேரத்தில் அத்தனை விஷயங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு நிலையில் நல்ல தசாபக்தி அமைப்புள்ள இருப்பவர்கள், சனி குரு போன்ற ராஜ கிரகங்கள் 6, 8, 12 என்ற மாதிரியான சில விஷயங்களில், பாவர்கள் 6 போன்ற இடங்களில் சுபர்கள் கோண அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களை பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிப்பாங்க. இதைத்தானங்க அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம். அப்போ அதிர்ஷ்டம் எப்பொழுதெல்லாம் ஜாதகத்தில் கோச்சாரத்தில் உங்களுக்கு வருகிறதோ அப்போது டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அதிர்ஷ்டம் இல்லாத தன்மைகள், சாதகமற்ற தன்மைகள், கெட்ட நேரங்கள், ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி போன்ற அமைப்புகள், ஜாதகத்தில் 6, 8 என்று சொல்லப்படக்கூடிய தசாபுக்தி அமைப்புகள், அந்தரங்கள், ஒரு 6ஆம் அதிபதியோட தசை, 8ஆம் அதிபதியோட புக்தி, 12ஆம் அதிபதியோட அந்தரம், வேலை முடியவே முடியாது, அப்படியே இழுத்துக்கிட்டே போகுமே. அதே 1, 5, 9, 10 என்று சொல்லப்படக்கூடிய கேந்திர கோணங்களுடைய தசாபுக்தி. ஒருத்தரை போய் பார்க்க போகிறோங்க, நம்ம போனவுடனே டக்குன்னு அவர் இருந்தார்னா அது நல்ல தசாபுக்திங்க.
நம்ம போய் நின்னோம், இப்போ தாங்க 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போனார், திருப்பி ஒரு போக வேண்டியிருக்கா, அது அந்த இடத்துல கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போகுதா, ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா அவரை பார்த்துருக்கலாங்க, இப்போ தான் வண்டியில் ஏறி போனார் அப்படின்னு சொல்லும்போது மனசு ஒரு மாதிரியாவதா, திருப்பி இவரை எப்போ பார்க்கறது, இதுக்கப்புறம் திருப்பி ஒரு நாள் வரணும், அன்னைக்கு ஒரு நாள் பேஸ்ட்டு, இப்படி இழுத்துக்கிட்டே போகுதா ஒரு காரியம். அப்போ நல்ல காலங்கள் என்று சொல்லப்படக்கூடிய தன்மைகள் தசாபுக்தியிலும், இந்த நல்ல காலங்கள் என்பது 1, 5, 9 போன்ற அமைப்புகள், கோச்சார ரீதியாக 3, 6, 11ஆம் இடத்துல சனி இருப்பது, 2, 5, 7, 9, 11 என்கின்ற யோக அமைப்புகளில் குரு இருப்பது, அல்லது 6, 11ஆம் இடங்கள் 3ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருக்கிறது. இந்த மாதிரி கோச்சாரமும் ஜனனகால தசாபுக்தி அமைப்புகளும் ஒரு நிலையில் கோர்வையாக வலிமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு டக்குன்னு எல்லாம் முடியும். தேடிப்போன தெய்வம் குறுக்கே வந்தார் போல ஒருத்தரை தேடி போகிறீங்க, ஒரு விஷயத்தை தேடி போகிறீங்க, அதுவே அப்படியே சாதகமாக எதிரே வந்து முடிகிற மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக வந்துடும். இதற்கு மாறாக அஷ்டமச்சனி, 7.5 சனி, ஜாதகத்திலேயே 6, 8 தசாபுக்தி, நம்முடைய குணத்திலேயே லக்னத்தில் சனி இருக்கிறது கொஞ்சம் நிதான குணம், நாமே கொஞ்சம் நிதானமாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதுலேயும் நிதானமாக ஜவ்வு போல இழுத்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.